ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை யாவரும் சேர்ந்து சத்தத்தோடு நாம் படிப்போம். சேர்ந்து படிக்கலாமா? யாக்கோபு, என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கடந்த வாரம் நான் உங்களோட பேசின பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில 11வது மகனாய் யாக்கோபுக்கு பிறந்த யோசேப்பு, அந்த 11வது மகனாய் இருந்த பொழுது அந்த 11வது மகனாய் இருந்த யோசேப்புக்கு மாத்திரம் கர்த்தர் 3 அனுகிரகத்தை கொடுத்தார் என்று நான் உங்களோட பேசினேன். ஞாபகம் இருக்கா? முதலாவது என்ன சொன்னேன்? அவருக்கு என்ன இருந்துச்சா? தரிசனம் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தரிசனம். இரண்டாவது, அவருடைய வார்த்தையில் என்ன இருந்துச்சு? ஒரு வல்லமை. there was power in his words. அவர் வார்த்தையில் ஒரு வல்லமை இருந்துச்சு. என்ன வார்த்தை? நடக்க போகிற சம்பவங்களை குறித்து அவர் பேசினார். மூன்றாவது காரியம் சொன்னேன், யாருக்கும் 10-11 பேருக்கு இல்லாத காரியம் அவருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. என்னது? கர்த்தர் அவரோட கூட, கர்த்தர் அவரோட கூட இருந்தார் என்று நாம் படித்தோம். இந்த 41ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வேதத்தை போட்டிருக்கு, இந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்தார். படிங்க பார்க்கலாம். 41ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே அவன் தரித்தான். இப்பொழுது 41ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு ஒரு வஸ்திரம் இருந்ததா. என்ன வஸ்திரம்? நான் படிக்கணுமோ? மேல பாருங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரத்தை உடுத்திருந்தான். யோசேப்பு வாழ்க்கையில் 5 வஸ்திரங்கள், 5 வஸ்திரம். இதை வச்சுதான் பிரசங்கம் பண்ண முடியும். 5 வஸ்திரம். முதலாவது 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேல் முதல் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ண அங்கியை செய்வித்தார். இங்க இருக்கிற அத்தனை அப்பா அம்மாவுக்கு சொல்றேன், எல்லா தாய் தகப்பனார் தாத்தா பாட்டிக்கு சொல்றேன். ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, 2 குழந்தை இருந்தாலும் சரி, 10 குழந்தை இருந்தாலும் சரி, 8 பேர பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லா தாய் தகப்பன் நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது, 2வது, 3வது இதை மாத்திராத. 2வது ஃபர்ஸ்ட்லையும், ஃபர்ஸ்ட் தூக்கி 3வது மாத்திராத. முதல்ல நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. முதல்ல எல்லா தாய் தகப்பன்மார்கள், நீ முதல்ல உன் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை செய்யணுமா? என்ன செய்யணுமா? உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அடுத்த வார்த்தை, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு எப்படி கருத்தாய் போதித்து. முதலாவது, teach your children about God. அது இல்லாம எதுவுமே கிடையாது. எழுதிங்க பார்க்கலாம். teach your children about God. முதலாவது ஆண்டவரை பற்றி பிள்ளைகளுக்கு நீ போதி. அதை இல்லாம நீ எதை போதித்தாலும் வேஸ்ட். நீ கலெக்டர் ஆகணும், நீ MBBS ஆகணும், எந்த பிசினஸ் எந்த ஆனாலும் சரி, எல்லாம் வேஸ்ட். முதல்ல யார போதி? சொல்லுங்க. உன் ஆண்டவரை போதித்தரு. First teach your children about God. முதலாவது உன் ஆண்டவர் தான். புருஷன் மனைவியா இருக்கிறீங்க, நீங்க சேர்ந்தது யாராலனா உங்களால அல்ல. யாரால? சொல்லுங்க. ஆண்டவரால. உங்களுக்கு குழந்தை கொடுத்தாரு, ஏதோ யாரால தெரியுமா கொடுத்தாரு? நீங்க 2 பேரும் இணைஞ்சதுனால அல்ல, கர்த்தர் கொடுத்த அது பாக்கியம். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். சுதந்திரம். முதலாவது உன் பிள்ளைகளுக்கு யாரை கற்றுக் கொடுக்கணும்? ஆண்டவரை கற்றுக் கொடுக்கணும். அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், எதை கர்த்தர் செய்ய சொன்னாரு, எதை செய்யக்கூடாதுன்னு உன் பிள்ளைகளுக்கு முதல்ல அதை கற்றுக்கொடு. 2வது 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகம்
6வது வசனம், பிள்ளை ஆண்டவனை நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்து. டீச். ஃபர்ஸ்ட், செகண்ட், ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். உன் பையனை, உன் பொண்ணை, என் பையனை, என் மகளை நான் எதில் நடத்தணும்னு விரும்புகிறேனோ அதை நான் என்ன பண்ணணும்? முன்னாடி நான் நடந்து கூட்டிட்டு போய் காமிக்கணும். அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்கு படுறா ஜோம் பண்றான்னு சொல்லி நீங்க ஜோம் பண்றீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே ஏய் ஐப்ளாஸ்யா அவனுக்கு இங்க வரைக்கும் வந்துடும், நீ முதல்ல அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் நோஸ் கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிக்கோ. பிரச்சனை அங்கே இல்லை, எங்க உனக்கு தான். நீ முதல்ல செஞ்சாதான் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்க முடியும். அங்க என்ன போட்டிருக்கு? நடத்து. இன்னொரு முறை சொல்லுங்க. நடத்து. யூ ஃபர்ஸ்ட் ஷோ. முதலாவது டீச். உன் பிள்ளைகளுக்கு இயேசுவை யாருன்னு காமி. அதுக்கப்புறம் தான் நடத்த வேண்டிய வழி. 3வது, இப்போ படிங்க 37ஆம் அதிகாரம், சரி 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்போ படிங்க பார்க்கலாம். எல்லா தாய் தகப்பன் கடைசி 2 லைன் படி சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வீர். சொல்லுங்க பார்க்கலாம். பலவர்ணமான. 3வது, எல்லா தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும்? பல வர்ண அங்கியை நீங்க கொடுக்கணும். யாக்கோபு பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? ஒரு பையனுக்கு தான் கொடுத்தான். ஆனா யோசேப்பு யோசேப்பு ஒரு காரியம் பண்ண என்ன தெரியுமா பண்ணா? அவன் எப்ராயிமையோ மனாசையோ அதிகமா நேசிக்கல, 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து வைக்கிறான். 2 பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அத்தனை பிள்ளைகளுக்கும் இங்க இருக்கிற அத்தனை பெற்றோரும் சொல்றேன், பல வர்ண அங்கியை நீங்க கொடுத்துதான் ஆகணும். பக்கத்து வீட்டார் தரமாட்டான். முதலாவது என்ன அடை? பலவர்ண அங்கி. சொல்லுங்க. பல வர்ண அங்கி. 2வது ஒரு ஆடை. 37ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ள ஆட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து, அந்த அங்கியை எதுல? இரத்தத்திலே. சத்தமா சொல்லுங்க. இரத்தத்திலே தோய்த்து. போதும். 2வது, உன்னை கரைப்படுத்துகிற அங்கி. எழுதிங்க பார்க்கலாம். உன்னை கரைப்படுத்துகிற நல்ல அங்கி தான். யோசேப்பை குழியில போட்டானுங்க, வித்துட்டானுங்க. ஆனா அங்கி இருக்கு. எந்த அங்கி இருக்கு? அந்த பல்லவன் அங்கி இருக்கு. அவங்க அப்பா கிட்ட கொண்டுட்டு போகும்போது என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒரு வெள்ளாட்டு கடாவை உரித்து அதன் ரத்தத்தில் இந்த பலவர்ண அங்கியை போட்டு, இனி இது பலவர்ண அங்கி கிடையாது, இது என்ன அங்கி? கரை உள்ள அங்கி. 2வது, உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நீ நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? உன்னை கரை ஆக்கிறதுக்குன்னு காரியங்கள் இருக்கு. என்றைக்கோ நடந்த காரியம், அதை சொல்லியே உன்னை கரைப்படுத்துவார்கள். சொல்லியே உன்னை கரப்படுத்துவார்கள். உன் பேரை கெடுக்கிறதுக்குனே, உன்னை கரப்படுத்துறதுக்குனே சில காரியங்கள் வரும். நீ ரொம்ப கவனமாயிரு. நீ செஞ்சிருக்க மாட்ட, ஆனா செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமாயிரு. 2வது ஆடை என்ன ஆடை? சத்தமா சொல்லுங்க. கரைப்படுத்தப்படுகிற ஆடை. 3வது ஒரு ஆடை. 39ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு அவள் கையிலே விட்டு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வெளியே ஓடினான். 3வது என்ன அங்கி? சத்தமா சொல்லுங்க. ஓகே, இந்த சாட்சி உள்ள அங்கி சொல்லட்டுமா என்னன்னு? அவள் அவனை பிடிக்கும் நினைச்சா, ஆனா அவனை பிடிக்க முடியல. எதை பிடிச்சா?
சொல்லுங்க. வஸ்திரம். நான் ஏன் பிள்ளைங்களை ஜோம் பண்ண சொன்னேன்? சில வேளையில் பெற்றோர் உங்களை பிசாசு பிடிக்கணும்னு நினைப்பான், உங்களை பிடிக்க முடியாது. உங்களுக்கு உண்டானவைகளை பிசாசு பிடிச்சிருவான். உன்னை பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா எதை பிடிக்க போறான்னு தெரியல. கவனமாரு. ஆனால் கர்த்தருக்காய் நீ சாட்சியாயிரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சொல்லுங்க ஆமேன். எத்தனை முடிச்சிருக்கிறப்ப? 3 முடிச்சிருக்கணும். 4வது 39ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை இருக்கும். எங்க போட்டான்? சிறைச்சாலை. இன்னொன்னு சொல்லுங்க. சிறைச்சாலையில போட்டு அவனுக்கு சிறைச்சாலையின் ஆடைகளை கொடுத்தாங்களாம். 41 அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க பார்க்க முடியும். சிறைச்சாலையின் கைதியின் ஆடை. 4வது எழுதிங்க பார்க்கலாம். a prisoner's dress. ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ என்னது உன்னை அகப்பட வைத்து அந்த கைதியின் உடையில நீ தப்பிக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த கைதியின் உடையில ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம். அந்த 39ஆம் அதிகாரமா படிங்க பார்க்கலாம். இவனை கைதி ஆக்குனது யார் தெரியுமில்ல? 39:20. யோசேப்பின் எஜமான். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு எஜமான் இருக்காங்கன்னு தெரியல. சில எஜமான்கள் உங்களை கைதியா ஆக்கிடுவாங்க. ஆனா இவனை யோசேப்பின் எஜமான் இவனை கைதி ஆக்குனா. ஆனா அதே கைதியா இருந்த யோசேப்பை 41ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க பார்க்கலாம். 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைத்து அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து. என்னது? வேறு வஸ்திரம். எந்த எஜமான் அவனை போட்டாங்க, ஆனா இப்ப அவனை தூக்குறது யார் தெரியுமா? எஜமானுக்கு மேல இருக்கிற பார்வோன் அவனை தூக்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உன்னை உயர்த்துவா? மனுஷன் உன்னை கைதியா வைப்பான், சில வார்த்தைகளை பேசலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை உயர்த்தும்படியாய் அவர் தாழ்த்தி உன்னை பலப்படுத்தும்படியாய் அவர் இறங்கி இருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 4வது வஸ்திரம் என்ன வஸ்திரம்? சத்தமா சொல்லுங்க. 5வது வஸ்திரம் தான் இப்ப படிச்ச வசனம். மெல்லிய வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ஒரு மெல்லிய வஸ்திரத்தை வச்சுட்டு தான் கர்த்தர் இத்தனை வஸ்திரத்தையும் அவனுக்கு அனுமதிக்கிறார். இப்ப கேளுங்க, எந்த வஸ்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யோசேப்புக்கு என்ன இருக்கு? ஒரு நல்ல கணம் வந்துருச்சு. கர்த்தரால ஒரு கணம் வந்துருச்சு, ஒரு நல்ல மேன்மை வந்துச்சு, கல்யாணம் ஆயிருச்சு, ஒரு நல்ல ஒரு லெவல்ல வந்துச்சு. ஆனாலும் யோசேப்பு வாழ்க்கையில ஒன்று இருக்கிறது. அவன் சுமந்து கொண்டே வருகிறான். உயர்ந்தாலும் சரி, பெரியவன் ஆனாலும் சரி, ராஜா கூட இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் ஒரு காரியம் அவன் இருதயத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன தெரியுமா? வருத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை படிங்களாங்க அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 41வது அதிகாரம் 51 படிங்க பார்க்கலாம். மேல ஸ்கிரீனை பாருங்க பார்க்கலாம். 1 2 3 படிங்க பார்க்கலாம். என் வருத்தம் யாவையும். அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? வருத்தம். நான் இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா? அவன் கையில அவனுடைய மனசுல ஒரு ஹர்ட் இருந்துச்சு. 3 ஹர்ட் இருந்துச்சு. 3 ஹர்ட். முதலாவது அது என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, என் தகப்பனுடைய சொல்லுங்க குடும்பம். என் தகப்பனுடைய அவனால ஏத்துக்க முடியல. அவங்க அண்ணன் அவனை ஹர்ட் பண்ணது அவனால என்ன பண்ணல? ஏத்துக்க முடியல. குடும்பத்தார் ஆள் வந்த வருத்தம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நன்மை தானே செஞ்சேன். ஆனா எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட்ல நல்லா தானே இருந்தாங்க. ஆனா எங்க அண்ணன், எங்க அக்கா, என் தம்பி, என் தங்கச்சி, இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? இங்க உட்கார்ந்துருக்கவங்க சொல்றேன், என் புருஷன், என் மனைவி, என் மக என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க. என் குடும்பத்தால் வந்த வருத்தம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கல. என்ன வருத்தம்? 2வது ஒரு வருத்தம் அதே வருஷத்துல போட்டிருக்கு. தேவன் பண்ணின 2வது ஒரு வருத்தம் தெரியுமா? யார் மேல தெரியுமா இருக்கும்? யார் மேல? ஆண்டவர் மேல.
மூணாவது ஒரு வருத்தம், நீங்கள் சில காரியம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அது என்னது? சுத்தமா நடக்கலை. அத்தனை வருத்தம் யாருக்கு வருது தெரியுமா? இருந்ததுனால அவனால் அடுத்தது முன்னேற முடியல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறன்னு விரும்புகிறீங்களா? 2026க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீ தப்பி பிழைத்து நீ இருக்கிற அடுத்த நிலைமைக்கு போகணும்னா உன் வருத்தத்தை இன்றோட அதை கிழித்து எறிந்து அதை மறக்க பண்ணு. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை ஊற்றி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீ கண்ட ஹர்ட்ஸ், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் என்ன குழியில போட்டு எடுத்தீங்க, ஒண்ணுமில்லாத நிலைமையில கொண்டு வந்தீங்க. ஒரு ஹர்ட்ஸ் இருக்கு. எல்லா ஹர்ட்ஸ் அங்க போட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ஹர்ட்ஸ் இருக்கு, என் வருத்தம் இருக்கு, யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, நான் மறக்கும்படி. சத்தமா சொல்லுங்க. யாரும் அவனுக்கு சொல்லலை, டேய் நீ மறந்துடுறான்னு சொல்லலை, அவனே டிசிஷன் எடுக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், நான் மறந்து. சொல்லுங்க பார்க்கலாம். இதை மட்டும் எழுதிங்க பார்க்கலாம். இப்போ தான் பிரசங்கமே வர்றேன், இதை மட்டும் கடை எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது, நீ மறக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு. முதலாவது, வருத்தத்தை மறக்க வேண்டும். எதை மறக்க வேண்டும்? இன்னொரு முறை சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த வழிகளை நீ மறக்க வேண்டும். ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய பேர் யாபேஸ். அவன் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா அவனை துக்கத்தில் பிறந்தான். நான் ஏன் வாழ்றேன், நான் ஏன் இருக்கிறேன் அவனுக்கே தெரியல. சகோதரரை பார்க்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில ஒரு வருத்தம், ஒரு ஹர்ட். எங்க அம்மா என்ன துக்கத்தில் பெத்துட்டா, எங்க அம்மா என்ன துக்கத்தில் பெத்துட்டா. எல்லாரும் நல்லா பெத்தாங்க, ஆனா என்ன மட்டும் எங்க அம்மா துக்கத்தில் பெத்துட்டாங்க. ஒரு வழி இருக்கு மனசுல, அந்த வழி என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் வந்தது, யோசித்தான். ஒரே ஒரு நாள், இனி இந்த வருத்தத்தை வச்சு நல்லா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வருத்தத்தையே ஒரு ஜபமாய் மாற்றி சொன்னார், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. அடுத்த வார்த்தை, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி. அப்ப அவன் வாழ்க்கையில ஒரு காரியம் துரத்திக்கிட்டே வந்துச்சு, ஒரு காரியம் துக்கப்படுத்துச்சு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தீங்கு, ஒரு சாபம் சுத்திக்கிட்டே வந்துச்சு, பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, நீ கர்த்தரிடத்துல நோக்கி பார். அவர் உடைத்து எரிந்து உனக்காக ஒரு நன்மையை அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நல்லா தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது எதை மறக்கணும்? வருத்தத்தை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உன் வருத்தத்தை, உன்னை யார் யாரை விட்டுட்டு போனாங்களோ ஆமென் தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லு. எந்தெந்த காரியம் உன் கை விட்டு போச்சோ ஆமென்னு சொல்லு. என்னத ப்ரமோஷன் கை விட்டுட்டு போச்சு ஆமென்னு சொல்லு. ஏன் தெரியுமா? இதற்கு மேல ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால தான் அது எல்லாமே உன்னுடைய கதவுகள் க்ளோஸ் ஆனது. There is something better. முதலாவது, நீ வருத்தத்தை நீ மறக்க வேண்டும். இரண்டாவது, எதை மறக்கணுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீக்கிரமா கடகட முடிச்சிட்டு போயிடுறேன். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இரண்டாவது, பாவத்தை மறந்துவிடு. பாவம் செஞ்சு 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 பாவத்தை மறக்க முடியல. பைபிள்ல ஒரு பெண்மணி, அவருடைய பெயர் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கு? ராகாப் என்கிற வேசி என்று தான் ஆரம்பிக்கிறது. அவளும் அவருடைய பாவமும் ஒன்னா இருந்துச்சு. They were walking together. They were walking together. யாரெல்லாம் ராகாபை பார்க்கறாங்களோ அவளுடைய பாவம் ஜனங்க பார்த்தாங்க. அவளுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாவத்தில் இருந்துச்சு. ஆனால் அவளுடைய முடிவு, யாக்கோபு 2 அதிகாரம் 3 அதிகாரம் எதுல, அவளோ நீதிமானாக்கப்பட்டாள் இருக்கு. ஏன் தெரியுமா? பாவம் இருந்தாலும் ஒரு நாள் அவள் எரிகோவை விட்டு வெளியே போனான். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோவை விட்டு. எத்தனை பேர் உங்க பாவத்துக்குள்ளே இருக்குன்னு விரும்புறீங்களோ தெரியல. இன்னைக்கு எரிகோவை விட்டு வெளியே போ, உனக்கு வேண்டிய கனத்தை கர்த்தர் கொடுப்பார்.
அறியாத, உனக்கு தெரியாத ஒரு காரியம் நடக்கணுமா? உனக்கு புரியாத காரியம் நடக்கணுமா? தெரியாத இடத்துல இருந்து ஒரு நன்மை உனக்கு வரணுமா? எங்க வெளியே வா, எரிகோவை விட்டு வெளியே வா. இதுவரைக்கும் எரிகோ உனக்கு சோறு போட்டிருக்கலாம், இதுவரைக்கும் எரிகோ உனக்கு வீடு கொடுத்துருக்கலாம், இதுவரைக்கும் எரிகோ உனக்கு நன்மை செஞ்சிருக்கலாம். ஆனா அது பாவம். நீ விசுவாசத்துல வெளியே வா, விசுவாசத்துல வெளியே வா. பாரு, யாருக்கும் தெரியாது. வேதம் சொல்லுகிறது ராகாபுடைய பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சத்தில் வருகிறது. ஏன் தெரியுமா? எங்க வெளியே வந்தா? வெளியே வந்தா. இரண்டாவது, பாவத்தை மறந்துரு. மூன்றாவது, எதை மறக்கணுமா? பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்றை செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து. மூன்றாவது எதை மறக்கணுமா? பின்னானவைகளை. சொல்லுங்க. பின்னானவைகளை நீ மறந்து. அப்படின்னா என்ன? சில காரியம் உங்களுக்கு பின்னாடி உங்கள் மைண்டில் பிளாக் ஆகிட்டே இருக்குது. இது என்ன நடக்குமோ? எனக்கெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் பொழுது, ஆண்டவரே இது எப்படி முடியும், இது என்ன நடக்கும், இது 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 சாத்தியமாகுமா? மூன்றாவது, பின்னானவைகள். சில காரியம் அப்படியே ஓப்பனாக இருக்குது. ஆண்டவரே இது அப்படியே இருக்கப்பா, இது எப்படி நடக்கும்? இங்கே சொல்லுகிறார், இங்கே பவுல் சொல்லுகிறார், முன்னானவைகள் எனக்கு நான் நாடினா முன்னானவைகளை வச்சில்லை, ஏதோ ஒரு காரியத்தை வச்சில்லை, நானும் முன்னாடி போய்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஏன் முன்னாடி போக முடியலன்னா, பின்னான காரியம் அது அப்படியே என்னை பாதிக்குது. அதெல்லாம் சொல்கிறார், பின்னான காரியம் எதெல்லாம் திறந்திருக்கோ இருக்கட்டும், பரவாயில்ல, நான் அதை மறந்து நான் எங்கே போகிறேன்? பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், பேர் ஆபிரகாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு பையனை கொடுப்பேன்னு சொன்ன. நாட்கள் ஆக 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 அது நடக்காமல் போய்கொண்டிருக்கு. நேரத்திலையும் ஆபிரகாம் ஒன்று செஞ்சானா. என்ன செஞ்சான்? 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தான். என் பையன் என்ன பிறப்பானா? என் காடத்தில் நடக்குமா? பின்னாடி பார்க்கல. பரவாயில்ல ஆண்டவரே, முன்னானவைகளை நாடி நான் போறப்போ, முன்னானவைகளை நாடி நான் போகிறேன். ஆபிரகாம் போய் கொண்டிருந்தார். பின்னானவைகள் திறக்கப்பட்ட காரியங்கள் சகலத்தையும் கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை மாற்றி கொடுத்து முதிர் வயதிலும் சாட்சியாய் கர்த்தர் வைக்கிறார். எத்தனை பேர் பின்னானவைகளை மறக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாய் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். புலம்பல் எங்க இருக்குன்னு நிறைய பேர் இப்பதான் தேடுறீங்களே. எதுக்கு அப்புறம் இருக்கு? எதுக்கு முன்னாடி இருக்கு? எரேமியாக்கு அப்புறம் எசேக்கியேலுக்கு முன்னாடி. எடுங்க பார்க்கலாம். புலம்பல். சரி, எடுக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு, போலாம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் மேல ஸ்கிரீனை பாருங்க. என் ஆத்மா சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். நான்காவது, நீ ஒன்று மறக்கணுமா? எதை தெரியுமா மறக்கணும்? அந்த வார்த்தை சுகம் இருக்கான அதோடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில ஜெயத்தை நீ மறக்க வேண்டும். Forget your success in your life. சொல்லுங்க பார்க்கலாம். எதை மறக்கணுமா? Forget your success. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, ஃபக்ஸ். லக்ஸரி எழுதுங்க பார்க்கலாம். லக்ஸரி, your fascinations, your great things, everything remove it. Forget it. சரி, இப்போ வரேன். நாலாவது எதை மறக்கணும்? உன் ஜெயத்தை. ஃபஸ்ட்டு ஜெயம் வர்றதே பெருசு இல்லை, அப்படிதானே? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு நாள் ஒரு வாலிப இயேசுவின் இடத்துல வந்தானா. 19ஆம் அதிகாரம் மத்தேயு எடுத்துங்களா பார்க்கலாம். அப்படி எடுத்துக்கிற சொல்கிற நேரம் மட்டும் அந்த வசனத்தை படிங்க. 19ஆம் அதிகாரத்தில்
இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு பையன் வர்றான். அந்த சொல்லுகிற வார்த்தை, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு சொல்லப்பட்ட கற்பனைகளை என்ன பண்ண நீ செய். அப்போ அவன் சொன்ன வார்த்தை, அந்த சிறு வயது முதல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இல்லைங்க. எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியன்ஸ், அதனால நீங்கள் கிறிஸ்டியன்ஸ்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா தான் கையை உயர்த்துங்களேன். வாலிப பிள்ளைங்க நல்லா கையை தான் உயர்த்துங்களேன். உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியன், அதனால என்னது? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனாலும் ஒரு காரியம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எப்போ ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான ஒரு டேட் நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்னா பிறந்தது முதல் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்பப்ப அப்படின்னு சொல்ல முடியாது, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கணும். நான் முடித்து விடுகிறேன். நம்முடைய லைஃப்பில் ஒரு திருப்பு முனை நமக்கு இருக்கணும். இப்படியாக இவன் சொல்ற, சின்ன வயசுல தான் என்ன பண்றேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இயேசு சொன்னார், நீ எல்லாம் ஓகே. ஆனால் அடுத்த வார்த்தை அதை மட்டும் படிக்கிறீங்களா? 16 அதிகாரம் 21 படிங்க பார்க்கலாம். இதை மட்டும் மேல ஸ்கிரீன்ல போடுங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு இருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? போய், கோ. என்னது? போ. அடுத்தது உனக்கு உண்டானவைகளை விற்று. ரெண்டாவது என்ன பண்ண? விற்று. மூன்றாவது தரித்திரருக்கு கொடு. 3 வார்த்தை சொன்னார். கோ, செல், கிவ். இயேசுகிட்ட நிறைய பேர் வந்தாங்க. இந்த வார்த்தை கேட்டுட்டு அவன் துக்கத்தோடு போனான். ஏன் தெரியுமா? அவன் எதை கொடுக்க எதை மறக்க அவன் இஷ்டம் இல்லை. சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை மறக்க அவனுக்கு இஷ்டம் இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவர். உன் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தாரா, அதை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாயிரு. அதில் ரொம்ப இருக்காத, அதே ஐஸ்வர்யம் உனக்கு கெடுத்துரும். இந்த பையனை கெடுத்தது எது தெரியுமா? எது? ஐஸ்வர்யம். அங்கே தாங்க போட்டுருக்கு புலம்பல்ல, சுகத்தை நீ மறந்துடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.